கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நியூசிலாண்டில் வந்து ஸ்கூல் சிலபஸ் சேஞ்சஸ் வரப்போகுது. அதாவது என்சிஇஏ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. என்சிஇஏன்னு சொல்லும்போது வந்து நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறது தான் என்சிஇஏ. கரண்ட்லி வந்து இந்த என்சிஇஏ வந்து இயர் 11லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது இயர் 10லேருந்தே சில குழந்தைங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. 10லேருந்தே வந்து இயர் 11 சப்ஜெக்ட்ஸு, அதாவது லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3ன்னு சொல்லுவாங்க. லெவல் 1ல் வந்து 60 கிரெடிட்ஸு இயர் 10லேருந்தே சில குழந்தைங்க வந்து அட்வான்ஸ் லேர்னிங் குழந்தைங்க ஆரம்பிக்கும். லெவல் 2ன்னு சொல்கிறது வந்து இயர் 12 சப்ஜெக்ட்ஸ் மாதிரி, அது வந்து இயர் 11ல் சில பிள்ளைல பண்ணும். அதே மாதிரி லெவல் 3யில் வந்து இயர் 12லே பண்ணிவிட்டு இயர் 13ல் வந்து அவங்க சில பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கிரெடிட்ஸ்க்காக பண்ணுவாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து கிரெடிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது லெவல் 1ல் வந்து 60 கிரெடிட்ஸு ப்ளஸ் 10 கிரெடிட்ஸ் ஃபார் நியூமரசியும் 10 கிரெடிட்ஸ் ஃபார் லிட்ரஸியும் இருக்கும். அதே மாதிரி தான் லெவல் 2வும் 60 கிரெடிட்ஸு ப்ளஸ் 10 கிரெடிட்ஸ் ஃபார் நியூமரசி 10 கிரெடிட்ஸ் ஃபார் லிட்ரஸி. லெவல் 3யும் அதே மாதிரி தான் 60 கிரெடிட்ஸு லெவல் 10 கிரெடிட்ஸ் ஃபார் நியூமரசியும் 10 கிரெடிட்ஸ் ஃபார் லிட்ரஸியும். பட் ஆனால் இது வந்து எப்படின்னா இந்த கிரெடிட்ஸ் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டை பொறுத்து அவங்க பண்ணுவாங்க. இதில் வந்து அட்வான்ஸ் மெரிட் அண்ட் எக்ஸலன்ஸ்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட்ஸும் இருக்குது. இங்கிலீஷும் மேத்ஸும் வந்து எல்லா இயர்லேயும் வந்து மேண்டேட்ரி. ஆனால் இப்போ வந்து 2026லேருந்து சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அதாவது லெவல் 1 வந்து எடுத்துட போகிறாங்க. ஆனால் வந்து இயர் 11லேருந்து தான் உங்களுக்கு வந்து என்சிஏ இது வந்து புதுசாக வந்து இருக்கிறதுல வந்து இயர் 11ல் வந்து இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று பண்ணணும். ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங் அண்டு மேத்ஸ் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து பண்ணணும். இயர் 12ல் வந்து கம்ப்ளீட்டாக நியூசிலாண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. இயர் 13 வந்து நியூசிலாண்ட் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸு இயர் 12 அண்ட் இயர் 13ல், அதில் 4 சப்ஜெக்ட்ஸில் வந்து மேண்டட்டோரியாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். இதை வந்து கிரேடிங் சிஸ்டமில் அவங்க பண்ண போகிறாங்க. கிரேட் ஏலேருந்து இ வரைக்கும். இந்த எக்ஸாம் வந்து அவுட் ஆஃப் 100. அதாவது 9 to 13 வந்து சிலபஸ் மாறுது வந்து 2026ல் மாறப்போகுது. பேசிக் ரீடிங் மாற்றம் வந்து 2028லையும், இயர் 12ல் இந்த மாற்றங்கள் 2029லையும், இயர் 13 மாற்றம் வந்து 2030லையும் வரப்போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு விரும்பினேன். ஸோ அதை தான் நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரி சில பல வீடியோக்கு வந்து மம்மா வி கிவி தமிழச்சியை கண்டிப்பாக யூடியூப்பில் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை ரொம்ப கன்சைஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிவன். பை ஃபார் நவ்.